கர்த்தர் என் பேர் வேதாச்சோழன் ஐயா சொன்னாங்க. வேதாச்சோழன் சொன்ன உடனே அது என்ன இறக்குமதி செஞ்ச மாதிரி தானே இருக்கு இல்லையா? அல்லேலூயா. நான் இறக்குமதி செய்யப்பட்ட அதுதான் கிறிஸ்தவனாக இல்லை, கிறிஸ்தவத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நான் வந்தேன். நீங்கள் எல்லாரும் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க, அப்படியே இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி. தம்பி சொன்னார் பயத்தை குறித்து. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு விடுதலையாக ஆராதிக்கணும். உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வேணும். இன்றைக்கு மதியம் நாங்கள் எல்லா ஜபம் முடிஞ்சு உங்களுக்காக நாங்கள் ஜபிப்போம். கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தில் நான் ஒரு சபை பாஸ்டர் கிடையாது, ஒரு சுவிசேஷகர், உலகம் எங்கும் போய் கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரர். இன்னைக்கும் நாளை ராத்திரியும் பிசாசு பிடித்தவங்க, வியாதியாக இருக்கிறவங்க, சூன்யத்தில் இருக்கிறவங்க, இருளில் இருக்கிறவங்க, தரித்திரம், வறுமை, சோதனை இது மத்தியில் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வாருங்க. அவங்களுக்காக நம்ம கேட்கிறோம். நீங்கள் இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுடுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். அதனால ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் போகணும். ஏன்னா நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து அப்படி வந்தேன். நான் குடும்பத்திலிருந்து வந்தேன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் எங்களை பகைத்தாங்க. எங்களுக்கு விரோதமாக யாகம், சூன்யம், மந்திரம் எல்லாம் பண்ணாங்க. சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி கொண்டாந்து எலுமிச்சம்பழம், குங்குமம், விபூதி எல்லாம் போடுவாங்க. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதம் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதம் பொய் சொல்லுதல் இல்லை. அதனால நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை கூட்டிட்டு வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் இந்தியாவில் மட்டுமில்லை, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். இப்போவும் அடுத்த நவம்பரில் நாங்கள் பஞ்சாபுக்கும் பீகாருக்கும் போகிறோம். 15-20 நாள் ஆகும். ஏப்ரல் மாதம் ஸ்ரீலங்கா போகிறோம். தேவனுடைய ஊழியத்தை 18 நாடுகளுக்கு போய் செய்திருக்கிறோம். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நாங்கள் கிளம்புறோம், 21ஆம் தேதி நாங்கள் ரிட்டர்ன் வருவோம். அதனால் வெளிநாடுகளிலும் கூட எங்களை டிக்கெட் போட்டு எங்களுக்கு விசா போட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னாக்கா அங்கே போனால் ஏதாவது நடக்குது. ஜனங்கள் அங்கே விடுதலை ஆகிறாங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது? என் ஜனங்களை என் ஆலயத்தில் கூட்டி வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் மகிழ பண்ணுவார். என்னை போல போராட்டத்தில் சிக்கி இருக்கிறவங்க, இருளில் சிக்கி இருக்கிறவங்க ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அதனால இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நாளைக்கு வரும்பொழுது இந்த ஹாலு வெளியில நிரம்பி இருக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் போன போது அப்போஸ்தலனாகிய தோமா வந்து கட்டின கல்கோவிலை பார்த்தேன். எனக்கு இங்கே வரும்போது அதுதான் ஞாபகம் வந்து. இத்தினோண்டு தான் இருக்கும். உள்ள வந்து 10 பேர் தான் உட்கார முடியும். கல்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஸோ தோமாவை எனக்கு நினைவுபடுத்தி அந்த ஆலயத்தை நினைவுபடுத்துகிறேன். உள்ளே வந்தவுடனே எனக்கு மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த சின்ன கிராமத்தில் எதிர்க்க ஒன்று இங்கே கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். கோட்டைக்குள்ளேயே போய் கோட்டையை இடித்து கொடி கட்டுறோம் நம்ம. அல்லேலூயா. அப்படிதானே? கொடி கட்டுறீங்க தானே நீங்கள்? இந்த கொடி கட்ட வச்சிருக்கிறார். வரும்போது பார்த்துட்டேன் நான் போர்டுல. தொடங்கினவர் நற்கிரியை தொடங்கினவர் முற்று முடிய நடத்துவார். இந்த பகுதியை நம்ம ஆண்டு கொள்வோம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடைய தான் இருக்கும். நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. மோசை எழுதி வச்சிருக்கிறாரு. நான் வந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் சுற்றி வந்தேன். அந்த பக்கம் எல்லாம் சுற்றி வந்தேன். ஏன் அப்படின்னா உள்ளங்கால் மிதிக்கணும், நம்ம சுதந்திரிச்சுக்கணும். இங்கே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். நம்ம இதை சுதந்திரிச்சுக்கணும், நம்ம கொடி கட்டணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக, உங்களை பெருக பண்ணுவாராக. பெருகணும். நீங்கள் ஜீவன் எங்க இருக்குதோ அது பெருகும். இப்போ பாருங்க, இந்த டேபிள் இருக்குல்ல, இது பெருகுமா? வளருமா? வளர. அந்த கேமரா ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு, வளருமா? இல்லை இந்த கீபேடு வளருமா? அதை ஆப்ரேட் பண்றவங்க வளரலாம். ஜீவன் எங்க இருக்குதோ அங்க வளரணும். எந்த சபையில ஜீவன் இருக்குதோ அங்க வளரணும். இயேசு இருக்கிறார் சபைக்கு தலையாய், அதனால சபை வளரும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை சந்தித்த ரொம்ப சந்தோஷம். நாளைக்கும் நான் நாளையில உங்களோட இருப்பேன். நல்லா நாங்கள் ஜெபித்து வசனத்தை கொண்டு வருகிறோம். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பார். நீங்க விடுதலை ஆகணும். நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வரணும். விடுதலை ஆகணும், சந்தோஷம்னு சொல்லிட்டு. போன வாரமெல்லாம் நாங்கள் ஆந்திரா பிரதேசத்தில் இருந்தோம். திங்கக்கிழமை போயிட்டு அடுத்த திங்கக்கிழமை வந்தோம். ஒரு ஊர்லேயும் 2 நாள் கன்வென்ஷன், 2 நாள்.
எத்தனை மணிக்கு தொடங்கினாங்க தெரியுமா? சாயங்காலம் 7 மணி. ஜனங்க 8, 8:30 தான் வந்தாங்க. கூட்டம் முடியும் போது 12. நாங்கள் ஜபம் பண்ணி முடிக்கும் போது 2. தினமும் 2 மணி ஆகும் எங்களுக்கு. அந்த 7 நாளும் கூட்டங்கள் முடித்தோம். எவ்வளவு பேருக்கு விடுதலை, எவ்வளவு பேரோட ஆண்டவர் பேசினார் தீர்க்க தரிசனமாக, எவ்வளவு பேர் விடுதலையாகி விசாசு விழுந்து புரண்டு அங்கே தேவ ஜனங்கள் மட்டும் இல்லை, பாஸ்டர்ஸும் விடுதலை படாங்க. இதுதான் ஒரு விசேஷம். ஆந்திர பிரதேசத்தில் நாங்கள் வட இந்தியாலாம் போனோம்னாக்கா வட இந்தியாவில் பாஸ்டர்ஸ்களுக்குன்னு செமினார் நடத்துவோம். ஒரு நாள் 2 நாள் கூட்டங்கள் நடத்துவாங்க. அவங்க தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு எம்சி ஹாலில் இடம் எடுத்து நாங்கள் நடத்துவோம். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் கூட நடத்தினோம். இப்போவும் நாங்கள் அடுத்த முறை பஞ்சாப் போவோம், பீகாருக்கு போகிறோம், அங்கேயே நடத்துவோம். அதனால் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடியான் இந்து குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் நான் சாட்சி சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா திருச்செங்கோட்டையே சாட்சி சொல்லுவேன். நாளைக்கும் நான் சாட்சி சொல்கிறேன். அதுக்காகவாவது கூட்டிகிட்டு வாங்க. வீட்டுக்குருவியை வச்சு தானேப்பா காட்டுக்குருவியை நாங்கள் பிடிக்கணும். உங்களை வச்சு தானே நாங்கள் அங்கே பிடிக்கணும். மெய்ப்படா குட்டி போடுவோம், அந்த தானே குட்டி போடணும். நான் தப்பாக சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் தலையாட்டுவீங்க. நாங்கள் குட்டி போடுவோம், நீங்கள் தான் குட்டி போடணும். குட்டி கொண்டு வரணும் வெளியிலிருந்து. அப்போ அந்த பெருகும், மனிதர்கள் பெருகுவார்கள். அல்லேலூயா. சாட்சி சொல்கிறாங்க. அடி வாங்குறது நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. நாங்கள் பார்த்துக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னுடைய கூட தம்பி ட்ரீக்ஸ்டன் பாடினார், தாய் மறந்தாலும் மறப்பது தந்தை வெறுத்தான். உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் குடும்பம் எல்லாம் என்னை பகைத்தார்கள். எங்கள் அம்மா சொன்னாங்க, எவனா 10,000 கொடுத்துருப்பாங்க, பெருசு வாங்கிட்டான், 5,000 வாங்கினாலும் முஸ்லீம் ஆகிடுவாங்க. இன்னைக்கு ஈது ரம்ஜான் நடக்குது. இன்னைக்கு பிரியாணி வெட்டிட்டு இருந்திருப்பேன், அப்படி போயிருந்தேன். ஆனால் ஏன் பைபிள் சொல்றது பொன்னாலும் வெள்ளியினால் அல்ல, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டதனால் தான் இன்னைக்கு இந்த என்னப்பா பேர் வட்டப்பாறையா, வட்டப்பாறை சபைக்குள்ளார பலிபீடத்தை நான் நினைக்கிறேன். அன்றைக்கி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி 10,000 வாங்கியிருந்தா இன்னைக்கு லெக் பீஸ் கிடச்சிட்டு இருந்திருப்பேன். எங்கள் அப்பா சொன்னார், அதுக்கு மேலே சொன்னார், என் மனைவியை அந்த சர்ச்சு பாஸ்டருக்கு போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். வெக்கம் கேவலமாக பேசுனாங்க. என் சொந்த தம்பி சொன்னார், 80% ஃபேமிலியில் ஒதுக்குறேன். என்னடா நம்ம ஆச்சாரம் என்ன, அனுஷ்டானம் என்ன, பூஜை என்ன, புனஸ்காரம் என்ன, இதையெல்லாம் விட்டுட்டு போய் அந்த வீழ்சாதி அவங்க சொன்னது வேற, அதில் விழுந்துட்டியே, மாட்டுக்கறி தின்ற ஜாதியில் விழுந்துட்டியே. நான் சொன்னேன், விழுந்துடல, இயேசு கிறிஸ்துக்குள் நான் எழுந்துட்டேன். நான் விழலை, எழுந்தேன். அதனால இன்னைக்கு நான் நினைக்கிறேங்க, நான் ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன், ஜோனல் மேனேஜராக இருக்கேன். எல்லா வேலையும் விட்டு இந்த முழு நேரம் ஊழியத்துக்கு நான் வந்த பிறகு தான் பாஸ்போர்ட் எடுத்தேன். இன்னைக்கு 18 நாடுகளுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். என்னுடைய திரும்ப நான் இன்னும் இந்த ஆண்டில் புதிய வாசல்களை திறந்துருக்கிறார் ஆண்டவர். அதனால நான் நாளைக்கு நிறைய சொல்கிறேன். அதை நிறைய பேர் வருவாங்க தானே அப்போ சொல்கிறேன். நாங்கள் நாமம் போடுவோம். காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பச்சை தண்ணியில் எங்கள் வீட்டில் செம்பு பெட்டி இருக்கும், காப்பாத்து, அதுக்குள்ளே கம்பி இருக்கும். இந்த பக்கம் சிவப்பு, இந்த பக்கம் வெள்ளை இருக்கும். இதை கரைச்சி கொடுக்கணும். இது போட்டுட்டு பூஜை பண்ணணும் வீட்டில் எல்லாம். பிரம்ம முகூர்த்தம் தான் சுப்பிரபாதம் பண்ணணும். சாந்தாகாரம், விஜகசயனம், பத்மநாபம், புருஷோத்தமம் கேட்டோம். அவங்களாம் இதெல்லாம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லணும், காயத்ரி மந்திரம் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லி முடிக்க 3 மணி நேரம் ஆகும். பொழுது விடிஞ்சு 7:30 ஆயிடும் பூஜை பண்ணுறதுக்கு. சந்தனம் வைக்கணும், பூ வைக்கணும், ஊதவத்தி காட்டணும், கற்பூர ஆரத்தி காட்டணும், மந்திர பாராயணம் சொல்லணும். புராணங்கள் 18 புராணங்கள் இதையெல்லாம் படிக்கணும். இந்த பகவத்கீதையில் ஒரே ஒரு சாப்டர் ரொம்ப பிடிக்கும், புருஷோத்தம யோகம். பகவத்கீதையில் புருஷோத்தம யோகம். ஏன்னா கிருஷ்ணன் தான் புருஷர்களிலே உத்தமன் என்று சொல்லி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன். எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கிறிஸ்டன் சிலை இருக்கும். இந்த ஸ்டேஜ் சைஸுக்கு இவ்வளோ உயரமான கிறிஸ்டன் சிலை இருக்கும். அப்படியே பக்கத்தில் படுத்து போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவேன். ஹிந்தியில் மீரா பஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீரா பஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் அந்த பொம்மையில் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு ஒரு பிட்டியில் ஒன்று வச்சுட்டு வாசிப்போம். மீரா பஜன். இப்போ ஹிந்தியில் லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே, எஸ் ஜானிக்கெல்லாம் பாடியிருக்காங்க. மீரா கி பிரபு கிரிதர் நந்தலாலா. அந்த பாட்டெல்லாம் நாங்கள் தமிழில்
தாரா பஜன் அப்படின்னு எழுதுவேன். நான் என்னை கதாநாயகியாகவும் கிருஷ்ணன் கதாநாயகனாகவும் பாவித்து நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஏ எம்ஏ லிட்ரேச்சர் புலவர் பட்டம் பெற்றேன். பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களை குறித்து பெரியாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், மதுரகவியாவார், நன்மாராவார், ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களை பற்றி பிஹெச்டி நான் பண்ணேன். அதுதான் சொன்ன பாடும்போதெல்லாம் சங்கதி பிசகாம பாடினாங்க, சுருதி மாறாம பாடினாங்க. அதனால தான் நான் சொல்றேன். ஸோ எனக்கு 2மே தெரியும். அதான் 2மே அரைக்குறையாக கற்றுக்கிட்டேன். ஏன்னா பொறுக்கி தரோம். இவனாவது எத்தனாவது பீர் குடிச்சிட்டு நாங்களாம் 10 வயசுல ஆரம்பிச்சிட்டோம். அப்பவே பீஃபெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க எங்களுக்குலாம். அப்படி வாழ்ந்தேன் நாங்கள். தெய்வ கிருபையினால் என்னை தாய் தகப்பன் வெறுத்தாலும் இயேசு என்னை வெறுத்தார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். என் தகப்பன் தாய் என்னை வீட்டை விட்டு துரத்தினாங்க. வெறும் கட்டுன துணியோட வெளியே வந்தோம். நானும் என் மனைவி என் 2 பையனோட. ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் எங்களுக்கு இடம் கொடுத்து உதவி செய்யறதுனால தான் எங்கள் அப்பா சொன்னார். அது மாதிரி அதனால இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம். வெறுமையாய் 0ல தான் தொடங்கணும் வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை. இன்னைக்கு எங்கள் வீட்டில் இடம் கொள்ளாமற் போகும் மட்டுமாக எங்களுக்கு தேவன் 3 கார்கள், 6 மோட்டர் பைக்கு, 9 ஏர் கண்டிஷன் எல்லாத்திலும் எங்களுக்கு இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி, சொத்து எல்லாம் வாங்கி எங்களை இன்னைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அதனால நீங்கள் எப்படி உள்ள வந்தாலும் உங்களை வந்தவர்களை வந்த வண்ணமா இல்லை, உங்களை புது சிருஷ்டியாக மாற்றும். பைபிள் சொல்றது, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையதெல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாகின. நாங்கள் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது. ஜி பும்பா போட்டுட்டு அண்டாக்கு கசம் அகவுக்கா குசம் திறந்துடுசி சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொட்டுறதுக்கு உங்களை மாதிரி நாங்களும் தான் காலையில் இன்னைக்கு குளிச்சு சோப்பு போட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு எல்லாரும் வந்திருக்கிறோம், ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கோம். நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் ஆசீர்வாதமாக வைப்பார். அதனால நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை அநேகத்துக்கு அதிகாரியாக வச்சு உயர்ந்த ஸ்தானத்தில். நான் பேங்க்கில் வேலை செஞ்சு பேங்க்கில் ஜாயின் பண்ணும்போது பியூனாக தான் ஜாயின் பண்ணேன். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நான் படிக்க ஆரம்பித்தேன். பியூனில் இருந்து கிளர்க், கேஷியர், ஹெட் கேஷியர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஆஃபீஸர், மேனேஜர், ஜோனல் மேனேஜர், இன்னைக்கு நான் ஆசாரியர். இத்தனை ப்ரொமோஷன்ஸை என் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சொல்லுவேன் அடிக்கடியாக. The God of God, He is the God of exaltation. நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த மனுஷனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் ஆகும். அவர் கரத்தால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் உண்டாகிறது. அதனால இந்த தேவன் எனக்கு மட்டுமில்லை. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறதல்ல. எதை எங்களுக்கு செய்தாரோ அதை உங்களுக்கும் செய்வார். பாரபட்சமுள்ள தேவன் அல்ல, எல்லாருக்கும் தேவன். அதனால இன்னைக்கும் நாளைக்கும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை, விடுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு வேலை ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த ஒரு பைத்தியக்காரன் வந்தான் அன்னைக்கு சொல்லிட்டு போனான், என் வாழ்க்கையில் இன்றைக்கு முதல் ஆசீர்வாதம் தொடங்கினது சொன்னால் அதே எங்களுக்கு சம்பளம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32, 36. யோவான் சுவிசேஷம் நீங்க தான் படிக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஐயா, ஒரு அறிவு ஒரு மனுஷனை விடுதலை ஆக்குமானால் அது எப்படிப்பட்ட அறிவா இருக்கணும்? 12 வயதுல எங்களுக்கு மேண்டேட்டரி கட்டாயம் படிக்கணும் பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம். இந்தியாவில் 3 எபிக், 2 எபிக்
பகவத்கீதை ராமாயணத்தை வச்சுதான் இன்னைக்கு இந்தியா தேசத்திலேயே இருக்கு. இந்த ஒரு டாபிக்கை வச்சுதான் இன்னைக்கு ராமராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. ஆனால் இங்க ஒண்ணு சொல்றது, சத்தியத்தை நீங்க அறிவீங்க, அறிவு விடுதலை ஆக்கிறோம். அறிவு, ஒரு அறிவு இருக்கு. மனுஷனுக்கு எத்தனை அறிவு இருக்கு? 5 அறிவு. முதல் என்னென்ன அறிவு? காண்கிறது, கேட்பது, ஸ்மெல் பண்றது, ருசி பார்க்கிறது, தொடு உணர்வு. 5 அறிவு எல்லா ஜீவராசிக்கும் உள்ளது. கிளிக்கும், கழுதைக்கும், நாய்க்கு கூட இருக்கு 5 அறிவு. ஆனால் 6வது அறிவு எது தீமை எது நன்மை, இது உள்ளதுதான் மனித இனம். 6 அறிவு. இதற்கு மேலாக ஒரு அறிவு உண்டு, 7ஆம் அறிவு. சூர்யா நடிச்ச சினிமா நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் படிச்சாதான் உங்களை மேய்க்க முடியும். நாங்கெல்லாம் 7ஆவது அறிவுன்னு சூர்யா வந்தது, அந்த படம் பார்க்க சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. 7ஆம் அறிவு தான் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் 7 என்பது பைபிள்ல ஒரு பூரணப்பட்ட எண். வேதத்துல சில நம்பர்ஸ் இருக்கு, 3, 7, 12, 40. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் நம்பர்ஸ். 7 என்பது பர்ஃபெக்ட் நம்பர். இந்த 7ஆம் அறிவு தான் சத்தியத்தை அறிவீர்கள். ஒன்றான மெய்தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவின் மேன்மை நித்திய ஜீவன். இந்த அறிவு உங்களுக்குள்ள வந்துருமானால் இது என்ன ஆக்குமா? விடுதலை. இந்த பிள்ளையார் சதுர்த்தி வந்தா களிமண் கொண்டு வந்து நானே பிள்ளையார பண்ணி, பிள்ளையார கண்ணு ஒரு மரத்துல இருந்து போட்டோம், அதை எடுத்தது கண்ணில் இருப்பேன். கலர் காகிதம் வந்து கொலை செஞ்சு நானே வைப்பேன். எருக்கம் மரத்தை தேடி போய் எருக்கம் பூ பறிச்சுட்டு வந்து பூ மாலை செஞ்சு போட்டு சந்தனம் வச்சு கும்பிட்டு சாயங்காலம் எடுத்து பார்த்துருக்கோம். இந்த அறிவு அப்ப இருந்தது. ஆனா இப்ப தெரியுது, அந்த அறிவு பயனற்ற அறிவு. இந்த அறிவு என்னை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்தவும் என்னை விடுதலை ஆக்குற அறிவு. என்ன மாதிரிலாம் நீங்க பூஜை பண்ணிருக்க முடியாது. 3 மணி நேரம், வாரத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருப்பேன். பஸ்ல போனா கூட டிக்கெட்டு காகிதம் எழுதி காட்டுவோம். உண்ணாவிரதம் இருப்பேன். நீங்களாம் வைகுண்ட ஏகாதசிக்கு தானே கண்ணு முழிச்சிருப்பீங்க. நாங்களாம் மாசத்துல ஒரு நாள் ஏகாதசி பிரதோஷம் கண்ணு முழிப்போம். பரமபதம் விளையாடுவீங்களா? ஞாபகம் வருதா? ஏனியில ஏறுறது, பாம்புல இறங்குறது, வைகுண்ட ஏகாதசி எல்லாம் விளையாடி எங்க ஆத்துல எல்லாம் நடக்கும். இதெல்லாம் விளையாடணும் எங்களுக்கு. அப்படி ஒரு அறிவு இருந்தது. ஆனா நீங்க சொல்றது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே அஷூரன்ஸ், கேரண்டி தராரு. கேரண்டியோட கூட இருக்கிறது. ஐயா, ஒரு காலத்துல இந்த தலைமையில பால் குடம் எடுத்த, இருமுடி எடுத்த, என்னென்ன காவடி எடுத்த, என்னெல்லாமோ தூக்கினவன். ஆனால் இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதத்தை தலைமையில வச்சு கொண்டாடுறேன். ஏன்னா இதுதான் எனக்கு மணிமகுடம், இதுதான் எனக்கு கிரீடம். இந்த வேதம் மட்டும் இல்லையானால் நான் இல்லை. இவன் 5 ரூபாய்க்கு எலி மருந்து வச்சுதான் ட்ரை பண்ணாரு. நான் எத்தனையோ முறை ட்ரை பண்ணிட்டேன். ஓடுற ரயில இருந்து விழுந்தேன், மெரினா பீச்சில் விழுந்தேன், கரண்ட்டை பிடிச்சேன், எல்லாத்துலையும் தப்பேன். ஏன்னா இந்த வட்டப்பாறையில வந்து இந்த சாட்சியை நான் சொல்லணும்னு ஆண்டவர் அன்னைக்கு திட்டம் பண்ணி வச்சிருப்பேன். விழுகிற இடத்துலலாம் எப்படியோ படிச்சுக்கிறோம், உயிர் படிச்சுக்கிறோம். சங்கீதத்தில் எழுதிருக்கு, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். படிச்சு பார்த்துக்கோ. நான் ஏன் இன்னைக்கு உயிரை வச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிற்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த அறிவு எனக்கு இல்லாமல் இருந்தது. ஒருவன் அறிவு இல்லாமலா இருந்தால் அவனை என்ன சொல்லுவாங்க, உலகமே கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், கோமாளி ஆக்கும். இன்னைக்கு நம்ம சினிமாலாம் பார்க்குறோம்ல, வடிவேலு, இந்த செந்தில், கவுண்டமணி எல்லாம் எதுக்காக காமெடி பண்றாங்கன்னா அவங்க புத்தியனமா செய்யறத சிரிப்பாது காமெடின்றவங்க அதை ரசிக்கிறாங்க. ஒரு கூட்டத்தை இன்னைக்கு ஒரு கூட்டத்தாரை ஆதித்யா சேனல் முன்னாடி உட்கார வச்சுட்டு இன்னைக்கு சத்தம் கட்டி வச்சிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இரு, நீ பார்த்துக்கிட்டே இரு, சிரிச்சுக்கிட்டே இரு, இந்த சத்தியத்தெல்லாம் கத்துக்காத. ஆனால் இங்க ஒரு சத்தியம் வருது, சத்தியத்தை அறிவீர்கள்
அந்த சத்தியம் என்ற அறிவு உள்ள வந்துருமானால் இது வரைக்கும் நான் செய்ததெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு அறிவு வந்துடும். இப்போ குட்டி பாப்பா இருக்குது, அது உச்சா போயிடும், அது கீழே அண்டர்வேர் போடாமலே சுத்திட்டு இருக்கும். அதுக்கு தப்பு இல்லைன்னு அதுக்கு, ஏன்னா அதுக்கு அறிவு வரல. இங்கேயே கூட ஆகி போயிடும், அதுக்கு தெரியாது, அதுக்கு அந்த அறிவு வரல. அந்த அறிவு வந்துடுச்சுன்னா இங்க போகக்கூடாது அங்க போகணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். அந்த அறிவு தான் அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன அறிவு வந்ததுன்னா அதனுடைய ஆக்டிவிட்டியில அதனுடைய செயல்பாட்டுல மாற்றம் வந்துடும். ஆனால் பெரியவர்களாகிய நமக்கே ஒரு அறிவு தேவையா இருக்கு. அந்த அறிவு இல்லாததுனாலதான் அடிமைத்தனத்துல நம்ம இருக்கிறோம். அடிமைத்தனம் என்பது ஒரு கொடுமையானது, கொடூரமானது. அடிமைத்தனத்துல தவிப்பு, தத்தளிப்பு இருக்கும், அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது, உறக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இன்னைக்கு அதுலதான் இருக்கணும். இன்னும் இந்த அடிமைத்தனத்துல சுயமா சிந்திக்கவே முடியாது. பாத்துக்கங்க, அடிமையா இருக்கிறவன் சிந்திக்கவே முடியாது. ஏன்னா யாரு அடிமைப்படுத்துறானோ அவனுக்கு தான் நீ கீழ்பட்டிடும். அவன் என்ன சொல்றானோ அதுதான் செய்யணும். உன்னால சுயமா சிந்திக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில உன்னை கட்டி வச்சிருப்பான். உன்னை விடுதலையே ஆக மாட்டான். நீ என்னன்னைக்கும் நீ அடிமையாகிரு. இன்னைக்கு ஏன் எங்கள் சுவிசேஷத்துக்கு நாங்க கைப்பிரதி கொடுத்தா ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா? நாங்க என்ன உங்க குடும்பத்தை கெடுத்துட்டா போறோம்? உங்க குடும்பத்தை கெடுத்துட்டு உங்க கிட்ட இருக்க சொத்து பத்திரத்தெல்லாம் நாங்க எழுதி வாங்கின போறோம்? இல்ல. ஏன் எதிர்க்கிறாங்கன்னா அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை நீங்க சுதந்திரமாக்க கூடாது, நீ விடுதலை ஆக்க கூடாது, போயா எங்க கிராமத்துக்குள்ள வராதுன்றாங்க. கோவம் வருது. நீ யார் எங்களுக்குள்ள இங்க பைபிள் கொடுக்குற? நீ யார் இங்க கைப்பிரதி கொடுக்க வர? இது என் ஜனம், நான் கட்டி வச்சிருக்கிறேன். நாங்க இன்னைக்கு காலையில நேற்று ராத்திரி கூட நாங்க ஜெபிச்சோம். ஏன்னா கிராம தேவதையின் எல்லைகள், குட்டி பிசாசுகள், ஆவிகள், அந்த கிராமத்தில் இருக்கிறதான எல்லை பிசாசுகள் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறாங்க. விடுதலை இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, செயல்பட முடியல. அவங்களுக்கு ஒரு 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 காரியத்தில் கூட அவங்க மேல் நோக்கி போக முடியல, முன்னேற்றத்தை நோக்கி போக முடியல. அப்படியே இருக்குது. தமிழ்ல சொல்லுவாங்க, என்னமோ வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவ. என்னத்தான் சொல்றீங்க? காடு வானது வீடு போனது. நீ இதுக்காக பிறந்த? காடு வானது வீடு போன்றது எல்லாருக்கும் தான். நீ இதுக்காக பிறந்த, நீ ஆள பிறந்த, நீ சுதந்திரமா இருக்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிறந்த. ஆனா உன்னை எப்படி கட்டி வச்சிருக்கிறான்? நான் கிராமங்கள்லாம் போனா அதான் கேட்பேன். நான் கூட இங்க கூட கேட்டேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா கேட்பேன். கிராமங்கள் போனா என்ன கேட்பேன், அம்மா எப்படி இருக்கீங்க? என்னமோ ஐயா இருக்கையா, பிள்ளைங்கெல்லாம் கவனிக்கிறாங்க, என்னத்த அப்படியே இறங்கி போயிடும் சத்தம். என்னத்த கவனிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒருத்தர் வேணும், உங்களை கவனிக்கிறவர் வேணும். பேதுரு சொல்றார், உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைக்க. இன்னைக்கு அநேகரை என்னம்மா எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, தூங்குனியா, நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு அநேகர் நொந்து நூடுல்ஸா போயிட்டு இருக்காங்க. இந்த விடுதலை இல்லை. ஏசாயா 52:3 எழுதப்பட்டிருக்கிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நீங்கெல்லாம் எப்படி வித்துட்டாராம்? நீங்க எல்லாம் எப்படி விற்கப்பட்டு போனீங்களா? உங்களை விற்கும் போது பணமே இல்லாம வித்துட்டாங்க. யார் வித்தது? எங்க முன்னோர்கள். தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, பாட்டன், பூட்டன். எப்படி வித்தாங்க? பாவம், சாபம், ரோகம், பரம்பரையா
பொண்ணும் வெள்ளியும் சொத்து பத்து சேர்த்து வச்சாங்களோ இல்லையோ, மூட்டை மூட்டையா பாவத்தை சேர்த்து வச்சாங்க. அதனால நானும் நீங்களும் விற்கப்பட்டு போனோம். அந்த விற்கப்பட்டவர்களை மீட்கிறதுக்கு ஒரு இரட்சகர் உலகத்துக்கு வந்தார். அவர்தான் பொன்னாலும் வெள்ளியினாலும் அல்ல, பேதுரு எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அநேகர் எங்ககிட்ட வருவாங்க. என்ன வருவாங்க தெரியுமா? சாபம், பாவத்தோட வருவாங்க. அவங்கள முட்டி போட்டு ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி கைகளை வச்சு ஜபிக்கும் போது, அவங்க வாயால இயேசுவேன்னு கூப்பிட சொல்ல போது, அந்த பாவ சாபம் எல்லாம் க்ஷண பொழுதுல அப்படியே மறைஞ்சு போய் அவங்க விடுதலை ஆவாங்க. வரும் பொழுது பேய் அரைஞ்ச மாதிரி வருவாங்க. போகும் பொழுது அவங்க முக ரூபமே பிரகாசமாகி வெளில போவாங்க. இந்த 34 வருஷ ஊழிய பாதையில நாங்க அவங்க முகத்தை எல்லாம் பார்த்துருக்கோம். வரும்பொழுது போட்டோ எடுப்போம், போகும்போது எடுப்போம். அது பெரிய வித்தியாசம். ஏன் அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் சேர்த்து வச்சதான சாபங்கள், பாவங்கள், தெரிஞ்சு செய்யறது தெரியாம செய்யறதுமான பாவ சாபங்கள் எல்லாம் எங்க வரும் தெரியுமா? நான் ஒரு பேங்க் மேனேஜர். நீ அசோக் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணாருன்னா, அவர் இறந்தால், உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் தீர்க்க ஆயுசா இருக்கட்டும், அவர் இறந்தால் அந்த பணத்தை வட்டியோட அவருடைய மகன் ஜானுக்கு நான் கொடுத்துருவோம், கூப்பிட்டு கொடுப்போம். ஏன்னா நாமினேஷன் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுவே அசோக் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு மண்டையை போட்டா, ஐயோப்பா தேவனுடைய ஊழியக்காரர் போயிட்டு போகுது, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ண மாட்டான், வீட்டு கதவை தட்டி சொத்தை ஜப்தி பண்ணி வித்துட்டு கடனை அடைச்சிட்டு மீதியா ஜான்கேர் கொடுத்துருவோம். புரியுதா? புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி தலையாடுறீங்களா? இதுதான் நடக்கும். பேங்க்ல என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். என் முன்னோர்கள் சேகரித்து வைத்த சாபத்தை எல்லாம் மூட்டை மூட்டையா முதுகுல நாங்கள் சுமந்துட்டு வந்தோம். எங்கள் முதுகு கூடி போகிற அளவுக்கு நாங்கள் சுமந்தோம். ஆனால் ஒரு பக்கம் பக்திமான்கள், ஒரு பக்கம் பாவம். நெத்தியில நாமம், புஜத்துல நாமம், மார்ல நாமம், முதுகுல நாமம் போட்டு எங்க தாத்தாலாம் ஸ்ரீரங்கத்துல ராம்தாஸ் கல்யாணம் கூட பண்ணாம சின்ன தாத்தா கோவில் பூசாரியா இருந்து, ஸ்ரீரங்கம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருச்சி ஸ்ரீரங்கம் பெரிய கோயில், பெருமாள் கோயில், அனந்த சாஹிப் படுத்துட்டு இருக்கிற சாமி, அவருக்கு கோயில தான் பூசாரியா இருக்காரு. கோவிலே வாழ்ந்து கோவிலே மறிச்சு கோவிலே அடக்கம் அழிச்சு. அவர் பாடி கூட வீட்டுக்கு வரல. ஏன்னா முத்திர ஸ்தானம் பெற்றவங்க, சங்கு சக்கரம் ஸ்தானம் பெற்றவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தோம். ஏன்னா வித்து போட்டாங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 20 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்படி அறிந்திருக்கிறீர்களே? இதுதான் ஒரு அறிவு. இந்த அறிவு நீங்க பெற்றுக்கொண்டால், ஐயா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த காளையார் கோவில், இந்த அம்மன் கோவில், சுடல மாடன், இந்த கோவில்லாம் ஆடு வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க. எதுக்கு வெட்டுறாங்க? பலி செலுத்துறாங்க, வேண்டிக்கிட்டு பலி செலுத்துறாங்க. ஆனால் அந்த ரத்தம் எல்லாம் உங்களை விடுதலை ஆக்குகிறதா? வருஷந்தோறும் வெட்டுறாங்க, வெள்ளை சாதத்தில் அந்த ரத்தத்தை கலந்து தெரிக்கிறாங்க. அது ரத்தம் என்ன விடுதலை ஆக்குதா? இல்லையே, விடுதலை ஆக்கலையே. அப்படியானால் என்ன விடுதலை ஆக்குறது யார்? நான் எது வரைக்கும் நான் இந்த உலகத்தில் அடிமையா இருப்பேன்? நான் ஏன் பிறந்த இந்த உலகத்துல? தம்பி கூட சொல்ல, என்ன இருக்குது இந்த உலகத்துல? இருக்கு இந்த உலகத்துல என்ன இருக்கு? சமாதானம் என்ன இருக்கு? நான் ஏன் பிறந்த இந்த உலகத்துல? ஏன் வாழற? செத்தா போதும். நீ வாழாம சாக்கிறதுக்காக ஆண்டவர் பிறகு பண்ணாரு. நீ சாதிக்க பிறந்தவன், நீ வாழ்ந்து காட்ட பிறந்தவன்.
இன்னைக்கு ஜனங்களுடைய அறிவு கட்டப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குள்ள விடுதலை இல்லை. அதனாலதான் இப்படிப்பட்டதான சத்தியத்தை இந்த கிராமத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். ஜனங்கள் விடுதலை ஆகணும். உங்களுக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு விடுதலை செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நாங்க விடுதலை ஆனோம், அது மாதிரி நீங்களும் விடுதலை ஆகணும். ஆனந்த விகடன் ஒரு மேகசின் வரும், வார பத்திரிகை, பார்த்திருக்கீங்களா? ஆனந்த விகடன். அதனுடைய கொள்கை என்ன தெரியுமா? அதனோட மோட்டோ, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்னைக்கு நாங்க இந்த கிராமத்துக்கு எங்க சொந்த செலவு பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் நாங்க வரோம்னா எதுக்காக நாங்க இங்க வந்தோம்? எங்களுக்கு ஏதாவது விருந்துக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? வச்சிருந்தா நாங்க வாங்கிக்கிறோம், பரவாயில்ல. நீங்க வைக்கலனாலும் பரவாயில்லை. ஆனா எதுக்காக தெரியுமா வந்தோம்? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த உலகம் பெறணும். அன்னைக்கெல்லாம் நாங்க கோவில இருக்கும்போது பெருமாள் கோவில சக்கரை பொங்கல் தருவாங்க, சுண்டல் தருவாங்க, புளியோதரை தருவாங்க, வெண்பொங்கல் தருவாங்க. வாங்கி தொன்னையில வாங்கிட்டு மென்னுக்கிட்டே தின்னுக்கிட்டே வரும்போது பொங்கல் தரங்கடி பொடி பொடி, பொங்கல் தரங்கடி பொடி பொடி, சுண்டல் தரங்கடி பொடின்னு சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு செய்யறோம். அங்க வாங்க விடுதலை தரார், இயேசு கிட்ட வாங்க விடுதலை தரார், இயேசு கிட்ட வாங்க சுடல் தரார், இயேசு கிட்ட வாங்க தங்கம் தரார், இயேசு கிட்ட தாங்க சுகம் தரார், இயேசு கிட்ட தாங்க சந்தோஷம் தரார். இதுதான் செய்யணும். ஹலோ, இதை நீங்களும் பெறணும், மற்றவங்களும் பெறணும். உங்க சொந்தக்காரங்க பெறணும், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பெறணும், உங்க புருஷன்மார் பெறணும், பிள்ளைங்க பெறணும், அண்ணன் தம்பிங்க பெறணும், நீங்க பெற்ற பிள்ளைகள் பெறணும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்த நாளைக்கு மீதியை நான் பேசுறேன். நான் உங்களோட இந்த விடுதலையை குறித்து முதலாவது, ஜனங்கள் எதற்கு அடிமையா இருக்கிறாங்க தெரியுமா? விடுதலை இல்லாம பாவத்துக்கு அடிமையா இருக்கு. எல்லாரையும் பாவத்துக்கு கீழே அடிமையாக்கினான் என்று எழுதியிருக்கு பைபிள்ல. எல்லாரும் பாவத்துக்கு கீழே அடிமையா இருக்காங்க. இந்த பாவத்துக்கு கீழே அடிமையா இருக்கிறவங்கள விடுதலை யாக்குறது எந்த ஆஸ்பத்திரியாலையும் முடியாது, எந்த மந்திரவாதியாலையும் முடியாது, எந்த சாமியாராலையும் முடியாது. என் இந்திய தேசத்துல சாமியார்களுக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது. இங்க கம்மி, தென்னாட்டுல, வடநாட்டுல தெருவு தெரு பாபா, நங்கு பாபா, மாதா, மாதாஜி, ஸ்ரீலஸ்ரீ, பூஜ்யஸ்ரீ, ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ. அந்த பாபாக்கள்லாம் நானும் ஒரு பாபா தான் ஒரு காலத்துல. ஆசிரமத்தில் நானும் இருந்தேன். சாமியாருக்கு அவர் கட்டுற லங்கோட்டாவை கூட துவச்சி அயன் பண்ணி சம்பராணி புகை போட்டு வச்சேன். அப்படி பண்ணேன் ஆசிரமத்தில் இருந்து. நானும் ஒரு சாமியார் ஒரு காலத்துல மான் தோல் போட்டு அதன் மேல் பத்மாசனம் போட்டு சிங் முத்திரையில தபஸ்ல உட்காரு. மான் தோல்ல உட்கார்ந்தா சாந்த சொருபியா இருப்பாங்க, புலித்தோல்ல உட்கார்ந்தா வீரம் வரும். செம்மையாக இருந்தேன். கொண்டெல்லாம் இருந்தது, உச்சிலாம் எடுத்து போனாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு பேண்ட் சட்டை டை போட்டுக்கிட்டு நான் உங்க முன்னாடி ஷூ போட்டுட்டு வந்து நிக்கிறேன்னாக்கா, என்னை மாற்றினது ஒரு அறிவு, அது இயேசுவை குறித்த அறிவு. பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். ஒண்ணு, முதலாவது வசனம் படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் காட்டி கொடுத்தார். இன்னைக்கு வேதாச்சலம் ராபர்ட் ஜோஸ் காட்டி கொடுக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. இதோ அங்க கவனிங்க வசனத்தை. காட்டி கொடுக்கிறதுக்கு, காட்டி கொடுக்கறது ஆள் காட்டுறது இல்ல, போட்டு கொடுக்கிறது, அடையாளம் காட்டி கொடுக்கிறதுக்கு இதோ என்று சொல்றதுக்கு ஒரு ஊழியக்காரர் வேணும். நாங்க இயேசுவை குறித்து ஒரு பெரியவருக்கு ஒரு கிராமத்துல சொன்ன போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? போங்க போங்க, இயேசுநாதரே வந்து சொல்லிட்டோம், நாங்க ஏத்துக்கிறோம். ஐயா, இயேசுநாதரே வந்து சொன்னா நீங்க எல்லாம் சாம்பலா போயிடுவீங்க, நிக்க முடியாது.
அவருக்கு இருக்கிற தேஜஸ்க்கும் அவருக்கு இருக்கிற வல்லமைக்கும் பவருக்கும் அவர் சொல்ல மாட்டார். அவருடைய தாசர்கள், ஊழியர்கள், அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் தான் சொல்லணுமே தவிர, இயேசு சொல்லி நீ இயேசுவை ஏற்றுக்கணும்னு நினைச்சினா நீ நரகத்துக்கு தான் போவ, உனக்கு ரட்சிப்பே கிடையாது, விமோச்சனம் இல்லை. பாப நாசனம் என்று சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பாபநாசம், எங்க போனாலும் பாப நாசம் ஆகாது, பாப நாசம் ஆகாது. நான் ஆண்டுதோறும் திருப்பதிக்கு போவேன், மட்டை அடிப்பேன். பாவ நாசனம் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான், அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு ஜனங்களுக்கு பாவம் என்ன புண்ணியம் என்னன்னு தெரியல. இன்னும் என்ன சொல்றாங்க, நான் எவ்வளவு பாவம் பண்ணா என்ன, நான் இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன், அந்த புண்ணியத்துல இந்த பாவத்தை கழிச்சுக்க, மீதி இருக்கிறதுக்கு கணக்கு கொடுத்துடு. பாவத்தை புண்ணியத்தில் கழிக்கிற கணக்கே பரலோகத்துல இல்ல. இது அக்கௌண்டன்சியா, இது எக்கானமிக்கா? இது எவ்வளவு லாபம் இருக்குதோ அவ்வளவு நஷ்டத்தை கழிச்சுட்டு மீதி கையில கொடுத்துருக்கோம் இல்ல. அது நாங்க கொடுப்போம் பேங்க்ல. ஆனால் பரலோகத்தில் கணக்கில் அப்படி கிடையாது. நீ பாவியானால் உனக்கு பாவத்துக்கு உரிய தண்டனை எரி நரகம், நித்திய நரகம். நரகத்தில் 1000 டிகிரியா நெருப்பு இருக்குமா, புழு சாகாது. ஒருவன் பாவத்தை மனமறிய மனப்பூர்வமா செய்யறான், தன் மாம்சத்தை இச்சையெல்லாம் நிறைவேற்றுகிறான். வேறொருவன் என்ன சொல்றான், பாவம் என்னால என்னன்னே தெரியாது, எனக்கு பழக்கம், எங்க அப்பா செஞ்சாரு நான் செய்யறேன், எங்க தாத்தா செஞ்சாரு அதை செய்யறேன். நீ என்ன புதுசா சொல்ற, எங்க தாத்தா எதை வழிபட்டாலும் நான் அதை வழிபடுறேன், எங்க அப்பா என்ன செஞ்சாரு அதை செய்யறேன். சரி, உங்க தாத்தா மாட்டு வண்டியிலேயே போனாரு, நீ ஏன் இன்னைக்கு ஃபிளைட்ல போற? அதே மாதிரி போயேன். ஏன் பஸ் ஏறி பஸ்ஸுக்காக காத்திருக்கிற? நீ ரெட்ட மாட்ட வண்டி கட்டிக்கிட்டே போயேன், அதை ஏத்துக்கிற. பாட்டி உப்பு கல்லுல தான் மாவு அரைச்சி இட்லி சுட்டா, நீ எதுக்கு கிரைண்டர் வாங்கி வச்சிருக்க, மிக்சி வாங்கி வச்சிருக்க? அதெல்லாம் ஏத்துக்க முடியுது, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஏத்துக்க முடியுது, அறிவை ஏத்துக்க முடியலையா? இன்னும் சிலர் இருக்கிறாங்க, பாவம்னா என்னது, தப்புன்னா என்னது, தவறுனா என்னது நல்லா தெரியும், தெரிஞ்சு கூட அதிலிருந்து விடுபட முடியாம அதற்கு அடிமையாகி அதிலேயே மூழ்கி கிடக்கிறான். ஜானி ஏறுனா முழம் சறுக்குது. இந்த பழமொழிலாம் தெரியுமா? பிரசங்கியான நாங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சாதான் உங்களுக்கு எளிமையா சொல்லி தர முடியும். எனக்கு தெரியும், பெரிய நாகரீகமான ஆடிட்டோரியத்திலையும் பேச தெரியும், கிராமத்திலையும் பேச தெரியும். ஜானி ஏறுவான், பாவத்தை விடணும், சண்டே சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னுவான், திங்கக்கிழமை கீழே விடுவோம், முழம் சறுக்கணும். இத மாதிரி நாங்க பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக முடியாம தவிச்சிட்டு இருக்க ஜனங்க இன்னைக்கு ஏராளமா இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ குடிகாரர்கள் ஒரு குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு இன்னைக்கு அரசாங்கமே விக்குது. நல்ல வேலை தமிழ்நாட்டுல குடி மட்டும்தான். தாய்லாந்துல போனா விபச்சாரத்தை அரசாங்கம் அனுமதிச்சு பண்ணுது. எங்களுக்கெல்லாம் அங்க போனோம்னா இன்னும் அதிகமான வேலை. தாய்லாந்துல ஒரு அமெரிக்கக்காரர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. நான் இங்கிலீஷ்ல பேசினேன், அவர் தாய் பாஷையில பேசினாரு. எனக்கு அவருக்கு தெரியும், அவர் பென்சில்வேனியால இருந்து தாய்லாந்துல செட்டில் ஆனவர். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கடைசி நாள் 3வது நாள் எங்களுக்கு டின்னர் கொடுக்கும் போது தான் தெரியும் அவரே ஒரு பாவம். இன்னைக்கு பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யறதுக்கு கவர்மெண்டால முடியாது, வக்கீலால முடியாது, நீதிபதியால முடியாது, சயின்டிஸ்டால முடியாது, ஐஸ்வர்யவான்களால முடியாது, எந்த ஒரு மனுஷனால கூடாது. அதை செய்கிறவர் ஒரே ஒருத்தர், இயேசு கிறிஸ்து மட்டுமே. சங்கீதம் 85:2 உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். மத்தேயு 14:14 அவர் மனதுருகி ஜனங்களை தொட்டார். மத்தேயு 9
16 நினைக்கிறேன், 14. அதுல ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. யாருக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு மட்டும்தான், அவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட பெண்ணை எங்களிடத்தில் எத்தனையோ வியாதிஸ்தர்கள் படித்த படுக்கையில கொண்டு வந்து போடுவாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்களை அறிக்கை பண்ணி முடிச்ச உடனே அவங்க வியாதி சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ மெடிக்கல் ரிப்போர்ட் வருது எங்கள்கிட்ட. ஸ்கேனிங், எம்ஆர்ஐ, சிடி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நார்மல், ஒண்ணுமில்லை. ஆளை பார்த்தீங்கன்னா வியாதி, ஆளை பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலும் நாரும் தோலுமா வருவான். என்ன அப்படின்னு சொன்னா அவன் செய்த பாவத்தினுடைய அடையாளம் சரீரத்தில் இருக்கும். ரிப்போர்ட் நார்மலா இருக்கும். இது நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, நிறைய கேசஸ் இது மாதிரி வரும் பொழுது எங்கள் அனுபவபூர்வமான பைபிள் காலேஜில் நான் டீச்சர் தான். ஆனால் பைபிள் காலேஜில் எங்களுக்கு டீச் பண்றது கிடையாது. ஆனால் நாங்கள் பிராக்டிக்கலாக இதையெல்லாம் எங்களுடைய ஃபீல்டில் நாங்கள் பார்க்குறோம். ஜனங்க பாவத்தினாலே கட்டப்பட்டு அவங்க சரீரம் அலங்கோலமாக வருவார்கள். இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்து சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு 107 வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பாங்க. இயேசுநாதருக்கு ஒரே மருந்துதான், மனதுருக்கம், வசனம். அந்த மருந்து போயிடுச்சுன்னா குணமாயிடுவாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம், என் குடும்பத்திலேயே சின்ன பையன் டாக்டர் தான். இவர் டீம்ல 3-4 டாக்டர் இருக்காங்க வாலிபர்கள்ல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு டாக்டருக்கு பேரு, அந்த லாஜி, இந்த லாஜி, பெத்தாலாஜி, அந்த லாஜி. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த லாஜி இல்லை, ஒரே லாஜிக் தான் இருக்குது. கம்பேஷன், மன உருக்கம். வசனத்தை அனுப்பி குணமாக்கி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தர், அந்த ஒரு வார்த்தை விடுதலை. அவர்கள் பாவம் நீங்கி அவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிற 7ஆம் அதிகாரத்துல, நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்யறேன், எது கெட்டதுன்னு நினைக்கிறோம் அதையே செய்கிறேன். யாரு? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. சொந்த அறிவு, அந்த சொந்த அனுபவத்தை அப்படியே எழுதி வச்சுட்டார் அவரு. நிர்பந்தமான மனுஷன் யார் விடுதலையாக்க முடியும்? ரோமர் 6:18 வசனம், 22 வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாவீர்கள். இப்போது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். தெரிஞ்சு செஞ்சது, தெரியாம செஞ்சது நமக்கு தெரியாதுங்க, யாரும் சொல்லி கொடுக்கலங்க. நான் பேங்க்ல இருந்த போது உத்தரப்பிரதேசத்துல இருந்த என்னோட கூட ஒர்க் பண்ண ஒரு கிளர்க்கு குப்தா, ராம்லவத் குப்தா, அவன் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு டின்னர் கூப்பிட்டுருந்தா. சாப்பாட்டுக்கு போனோம். சாப்பிட்டு குடிச்ச உடனே பரண்டால உட்காந்து கயிறு கட்டில் மேல ஒரு டப்பா இருக்கும், சுண்ணாம்பு ஒரு டப்பா. அதனுடைய பின்பக்கத்துல புகையில. ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு தேய்க்கிறோம். புகையிலைங்க சுண்ணாம்பு அடி உள்ள விட்டான். அதை எடுத்து அவன் பொண்டாட்டி கொடுத்தான், அதை எடுத்து பொண்ணுக்கு கொடுக்குறான், அதை எடுத்து பையனுக்கு கொடுக்குறான். நான் பார்த்துட்டே இருக்கேன். குப்தாஜி क्या कर रहा है அப்படின்னு. अरे ये तो तंबाकू है, हम खा रहे हैं. क्यों खाना है? ये डाइजेशन के लिए खाना चाहिए. டைஜஷன்லாம் ஆல்ரெடி உள்ள இருக்குதியா, அது தானா ஆகும். நீ தபாக்கும் சுண்ணாம்பையும் போட்டுதான் டைஜஸ்ட் பண்ணணும்னு ஒண்ணு இல்லை. இது பாவம், உன் சரீரத்தை நீ கெடுக்கிற. நான் சொன்னது அவனுக்கு தெரியுது, எங்க அப்பா தாத்தாலாம் பண்ணது, அதனால நான் பண்றேன். இன்னமும் சிலர் இருக்காங்க, கன்னத்துல போட்டு அந்த பாக்கு உள்ள வச்சு இங்க ஓட்ட விழுது, சரீரத்தை கெடுக்கிற. நீ விக்கிரக ஆராதனை பண்ணி உன்னை பாவத்துக்குள்ள. கர்த்தரை எப்படி ஆராதிக்க? ஆண்டவரை, உன்னை படைச்சவரை, வானம் பூமியை படைச்சவரை, அவர் ஆவியா இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார், அவரை ஆராதிக்கணும். நீ என்ன பண்ற? கல்லு செஞ்சு வச்சு கும்பிடுற.
உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஐயா இருக்காரு, அவரை பார்த்து நம்ம ஐயா சோத்திரையான்னு சொல்றோம். இருக்காரு, பார்த்த உடனே சோத்திரம் சொல்றோம். ஆனா இதை வச்சுட்டு இதுதான் ஐயா அப்படின்னு சொல்லி இதுக்கு சோத்திரம் பண்ண அவருக்கு கோபம் வருமா வராது? இவர் தான் எங்க ஐயா சோத்திரம் அப்படின்னு இது புக்குக்கு சோத்திரம் பண்ணினா அவருக்கு கோபம் வருமா வராது? அதுதான் கோபம் வருது. நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னை படைச்சேன், உனக்கு சுவாசம் கொடுத்தேன், நீ என்னை விட்டுட்டு போய் கல்லையும் மண்ணையும் மரக்கட்டையும் பணத்தையும் விட்டுட்டு கிடக்குற, இது ஒரு பாவம். கர்த்தரை நீங்க ஆராதிங்க, அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். நான் இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். நாளைக்கு நைட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் பேர் வாங்க, நீங்க பலவீனமா இருக்கவங்க வியாதியஸ்தரை கூட்டிட்டு வாங்க, நம்ம நல்லா ஜெபிப்போம், இந்த சபை பெருகணும். அடுத்த முறை வரும்பொழுது நம்ம வெளியில வரைக்கும் ஜனங்கள் உட்காரணும், பெரிய கூட்டமா போடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். ஐயா ஆன் பண்ணிக்கங்க ஐயா. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன்